என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் கல்லறை கட்டின விஷயம்தான். காதல் கல்யாணம் இது ரெண்டுமே செத்து போச்சு. அதுக்கு நான் கல்லறையும் கட்டியாச்சு. உங்க நினைப்ப மறந்துருங்க. காயத்ரி, எதுக்கு இந்த முடிவுன்ற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? அதுக்கான காரணத்தை சொன்னாதான் உங்க கம்பெனில வேலை பார்க்க முடியும்னா சொல்லுங்க, நான் காரணத்தை சொல்றேன். சொல்லுங்க சார், காரணத்தை சொல்லணுமா? இல்ல வேண்டாம் காயத்ரி. ஆனா ஒரே ஒரு கேள்வி. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் கல்லறை கட்டின நீ எதுக்காக லேட்டஸ்டா பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்ட? அதுக்கு காரணம் எங்க அப்பா. எங்க அப்பாவோட கெஞ்சலுக்கும் கண்ணீருக்கும் கட்டுப்பட்டு அவர் மனசு நோக கூடாது, அவரோட மனசு வருத்தப்படக்கூடாது, அவர் மனசு காயப்படக்கூடாதுன்னு வேண்டா வெறுப்பா வேற வழி இல்லாம பொண்ணமா நிக்கிற மாதிரி பொண்ணா நின்ன. போதுமா? ஏன் நல்ல நேரமோ இல்ல எங்க அப்பாவோட கெட்ட நேரமோ கல்யாண பேச்சு பொண்ணு பாக்குறதோட நின்னு போச்சு. அதுல எனக்கு சந்தோஷம்தான். காயத்ரி, அந்த மாப்பிள்ளை இடத்துக்கு நான் வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல காயத்ரி? இருக்காது சார், கண்டிப்பா இருக்காது. என் வாழ்க்கையில காதலிங்கிற ஸ்தானமும் மனைவிங்கிற ஸ்தானமும் செத்து போச்சு. மகங்கிற ஒரே ஒரு ஸ்தானம் தான் நிலையா நிக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ உன் வாழ்க்கையை சூனியமாக்க போறியா? உனக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்காம வெறும் வாழ்க்கை வெத்து வாழ்க்கையா வாழ போறியா? நான் தனியா ஒண்ணு வாழ போறது இல்லையே சார். என் தகப்பனுக்காக வாழ போறேன், எனக்காக வாழ்றேன். இன்னும் சொல்ல போனா எனக்காக மட்டும் வாழ்றேன், என் தகப்பனுக்காக வாழ போறேன். தாலி கட்டிக்கிறதுனாலயோ இல்ல அது மூலமா தாய்மை அடையறதால மட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுமை அடையறது இல்ல. உயிர் கொடுத்த தகப்பனுக்காக வாழ்ந்தாலும் முழுமை அடையும். நான் என் வாழ்க்கைய என் அப்பாவுக்காக வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு யாரும் என் கட்டுக்கோப்ப கலைச்சிட வேண்டாம். காயத்ரி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு காயத்ரி. வேணா சார், விட்டுடுங்க. நீங்க படிச்சவரு, நல்ல பணக்காரரு, ஒரு பெரிய கம்பெனியோட நாளைய ஓனர். நீங்க சிட்டிக்கு போட்டா 100 கணக்குல பொண்ணுங்க வரும், சிரிச்சா 1000 கணக்குல பொண்ணுங்க வரும். என்ன விட்டுடுங்க சார்.